வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையின் அடிவாரத்தில் மேற்கு பார்த்த முருகன் கோவிலான அருள்மிகு கழுகாச்சலமூர்த்தி திருக்கோவிலாகும். இங்குள்ள மூலவரான முருகன் கழுகாச்சல மூர்த்தியாக இந்திர மயில் மேல் அமர்ந்து மேற்கு பார்த்தபடியும் வள்ளி தெய்வானை தெற்கு பார்த்தபடியும் காட்சி தர்றாங்க. இங்கு சிவன் ஜம்புகேஸ்வரராக கிழக்கு முகமாகவும் பார்வதி தேவி அகிலாண்டீஸ்வரியாக தெற்கு முகமாகவும் இந்த கோவில் சன்னதிகளானது அமைந்திருக்கு. இங்குள்ள முருகன் ஆயுதங்கள் ஏந்தி போர்க்குணத்துடன் நிதானத்தை கடைபிடித்தபடி நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். செவ்வாய் கிரகத்திற்கு உரியவரான இந்த முருகனை வந்து வழிபட்டால் இரத்தம் சம்பந்தமான நோய்களானது தீர்க்கப்படுது. அதனால தான் கழுகுமுக முனிவரின் இரத்த பந்தமான அண்ணனான ஜடாயுவை ராவணன் வதம் செஞ்சாரு. ஜடாயு இறந்த பின்பு அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை கழுமுக முனிவரால் செய்ய முடியாமல் போனது. அதனால் கழுமுக முனிவரை பாவம் பற்றியது. அந்த பாவத்தை போக்குவதற்காக இந்த முருகன் கோவிலுக்கு முன்பாக உள்ள தெப்பத்தில் நீராடி தனது அண்ணனுக்கு இந்த தெப்பத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்து இங்குள்ள கார்த்திகேயனை வந்து வழிபட்டிருக்காரு. இங்குள்ள முருகன் கழுமுக முனிவருக்கு இரத்த பந்தத்தால் ஏற்பட்ட பாவத்தை போக்கியதால கார்த்திகேயன் இங்கு கழுகாச்சல மூர்த்தியாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கற்பகம் விநாயகம் பஜே மகாகணபதே கார்த்திகேயாய வித்மகி சக்திகஸ்தா தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாது. முருகனுடைய நாமதேயம் கழுகாச்சலமூர்த்தி என்பதாகும். ஒரு முகமும் அருகரமும் கொண்டு இடது பாகத்திலே மயிலை தலையாக வைத்து வலது பாகத்திலே வேலை தாங்கக்கூடிய ஒரு உருவமாக சுவாமி இங்கே அமர்ந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். வள்ளி தெய்வானை சேர்ந்து இல்லாமல் அடியார்களுடைய குறைபாடுகளை அம்மையிடம் சொல்லி அம்மை முருகனிடம் சொல்லி நமக்கு அருள்வாழ்த்து வருவதாக இந்த முகூர்த்தம் அமைந்துள்ளது. சுவாமி வந்து ஒரு முகம் அருகரம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரிய ஒரு நாம் செய்த தவப்பேராகும். இந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் பெரும்பாலும் எங்கேயும் கிடையாது. ஏன்னா திருமுகமும் 4 கரமும் உண்டு, அருகரமும் 12 கை, அருமுகமும் 12 கரமும் உண்டு. ஆனால் திருமுகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முகமும் அருகரமும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே முகூர்த்தம் இந்த கழுகுமலையிலே கழுகாச்சலமூர்த்தி என்பதாகும். சுவாமி வந்து யுத்த கோலமாக அமர்ந்திருக்கிறார். ஒரு கையிலே கத்தி, ஒரு கையிலே கேடயம், ஒரு கையிலே குரிசாயுதம், ஒரு கையிலே வஜ்ராயுதம், நடுவிலே வந்து சக்தி ஆயுதம். பரத குலிசகேடம் பாமுகஸ்த திரையோஜோ தடையாபேசக்தின் கட்கமன்ய திரையோஜோ தருணிசானம் சாத்மிகம் பூஜ்யம் மான்யம் கமலவதன சட்டம் ஸ்ரீ கார்த்திகே நமாமி என்பதாகும் இந்த சுவாமியுடைய தியான ஸ்லோகம். சுவாமி வந்து இங்கே தாரகனை வலம் பண்ணதாக செவி ஒளி செய்தி. முதல் வெற்றி முழு வெற்றி என்பார்கள். அதுபோலவே சூரபத்மனுடைய முதல் தம்பியாகிய தாரகனுடைய கரஞ்சகிரி கோட்டையை அளித்ததாக வரலாறு. எல்லாருடைய முருகனுடைய திருத்தலங்களிலும் ஐப்பசி மாதத்திலே வளர்பிறையில் வரக்கூடிய அந்த கந்த சஷ்டியானது சிறப்பாகவும் பெருமளவிலும் கொண்டாடப்படும்.
ஆனால் எங்கள் திருக்கோயிலும் அதே மாதிரி கொண்டாடப்படும். ஆனால் அதற்கு முன்பாக வருகின்ற இந்த பஞ்சமி திதியிலே இந்த முருகப்பெருமான் மூலவர் எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போன்று உற்சவரை அலங்காரம் செய்து சப்பரத்தில் எழுந்தளித்து வெள்ளிச்சப்பரத்திலே சுவாமியை எழுந்தருளி செய்து அந்த சுவாமியினுடைய தென்மேற்கு முகமாக உட்கார்ந்திருக்கிறாரே அவர் சன்னதிக்கினாராக தார்கனை வதம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இன்றும் நடக்கும். முதலாக பார்த்தால் இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கிறதா, இப்படியும் ஒரு சம்பாரம் இருக்கிறதா என்று பக்தர்கள் அனைவருமே மெய்சிலிருக்க எண்ணுவார்கள். அந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு நம்முடைய திருக்கோயிலுக்கு தான், நம்முடைய ஆலயத்துக்கு தான் அது சென்று சேரும். அடுத்தாற் போல் சுவாமி கழுகு அசலம்பதி கழுகாஜலபதி என்பதாகும். ஏனென்று சொன்னால் கழுகு முகத்தோடு ஒரு அடியார் பூஜை செய்து இந்த முருகனிடம் முற்றி பெற்றதனால் சாமியுடைய இயற்பெயர் கார்த்திகேயன் என்பதாகும். ஆனால் கழுகு அரசன் முக்தி பெற்ற ஸ்தலமானதால் கழுகாஜலபதி என்று சாமி அடியாருடைய பெயரை தனக்காக ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு வரலாறு. அது மட்டுமல்ல, 18 சித்தர்களே தலையாய சித்தர் அகஸ்தியர் பெருமான். இந்த அகஸ்தியர் இந்த திருக்கோயிலை பூஜை பண்ணுவதாக ஐதீகம். பழனியிலே போகர் பூஜை பண்ணுகிறார். கச்சியப்பர் தன்னுடைய திருப்புகழிலே குறிப்பிடுகின்ற பொழுது ராஜபோக மூர்த்தி என்று 2 முகூர்த்தத்தான் அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று பழனி முருகன், இன்னொன்று கழுகுமலை முருகன். இருவருமே மேற்கு பார்த்துதான் அமர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு தனி சிறப்பாகும். அடுத்தாற் போல சுவாமி தென்மேற்காக இருக்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தென்மேற்கு புதிய மலை பாபநாசம், அங்கே இருக்கக்கூடிய அகஸ்தியருக்கு சுவாமி காட்சி கொடுக்கிறதாக ஐதீகம். ரெண்டாவது, இந்த திருக்கோயிலானது ஒரே நேரத்தில் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம். மொத்தம் 6 வகை மதம். அதில் கணாதிபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், அருகன், புத்த மதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்தந்த மதங்களில் அந்தந்த சுவாமிகள் தான் தலையாய வழிபாட்டுக்குரியதாக வைத்திருப்பார்கள். ஆக மன்னர்களாக இருந்தாலும் சரி, குடியானர்கள் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த முகூர்த்தம் பிரதானமாக இருக்கிறதோ அந்த முகூர்த்தத்தை தான் வழிபாடு செய்வார்கள். இப்போ உதாரணமாக நாம் திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே முருகனுக்கு தான் முதல் வழிபாடு. மதுரை எடுத்துக்கொண்டால் சிவனுக்கு முதல் வழிபாடு. இந்த 2 முகூர்த்தமும் ஒரே மாதிரி அமைந்திருக்கிறது இந்த திருத்தலத்தில் தான். இங்கே சுவாமி மேற்க பார்த்து கழுகாஜலமூர்த்தி என்ற நாமதேயத்தோடு விளங்குகிறார். அதே நேரத்தில் கிழக்க பார்த்து ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமத்துடன் சிவபெருமானும் உமையம்மையும் இங்கே அமைந்திருக்கிறார்கள். அம்மன் தெற்க பார்த்து அமைஞ்சிருக்கு. அது ஒரு தனி சிறப்பு. அதாவது ஒரு திருக்கோயில் முகூர்த்தம், தீர்த்தம், சரம் இந்த 3 வகையிலே சிறப்பு உள்ளதாக அமையும். 3லும் சிறப்பாக இருக்கும், 3ல் 2 சிறப்பாக இருக்கும், 2ல் 1 சிறப்பாக இருக்கும். இந்த திருக்கோயிலில் அப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அம்பாள் சாந்தமான முகூர்த்தம் ஆகம விதிப்படி தெற்கு பார்த்து அமையாது. இன்றைக்கி மதுரை மீனாட்சி எடுத்துங்க, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, கோயில்பட்டி செண்பகவல்லி, சங்கரங்கல் கோமதி அம்பிகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்து தான். அகிலாண்டேஸ்வரி திருச்சி திருவானைக்காவலில் உள்ள முகூர்த்தம், அந்த அம்பாளும் கிழக்க பார்த்து தான். ஆனால் இங்கே தெற்க பார்த்துருக்கா. என்ன காரணம் சொன்னால், வியாபாரத்துக்கு தொழிலுக்கு ரொம்ப விசேஷமான முகூர்த்தம் அது. இந்த அம்பாள்கிட்ட ஒரு நேர்ச்சியை போட்டு பரிகாரத்தை பண்ணோ, நேர்ச்சியோ பரிகாரமோ செய்துட்டு போனால் அவனுடைய தொழில் மேலும் மேலும் விசேஷமாக இருக்கும். 2வது நினைத்த காரியங்கள் பலிதமாகும். அப்படிங்கிற அமைப்பிலே இங்கே அந்த முகூர்த்தம் அமைந்திருக்கிறது. சுவாமி கிழக்க பார்த்துருக்கார் ஜம்புலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு. இப்படி ஏக காலகட்டத்திலே இல்லை ஏக நேரத்திலே முருகனையும் வழிபடக்கூடிய நமக்கு பலன் உண்டு, சிவபெருமானையும் வழிபட்ட பலன் நமக்கு உண்டு. இந்த திருக்கோயில் மொத்தத்திலே ஒரு திருக்கோயில் அமைய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்து 16 வகை தேவதைகள் பரிவார மூர்த்தங்கள், 32 பரிவார தேவ முகூர்த்தங்கள், 64 பரிவார முகூர்த்தங்கள் என்று சொல்லி பெரியவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்கோயில் அமையறதுக்கு அந்த முகூர்த்தங்கள் அமையுது. ஆனால் இங்கே எல்லாமே இருக்குது. சிவன் இருப்பதனால பைரவர் இருக்கார். ஒரு ஆள் உயரத்து மற்ற இடங்களில் பைரவர் இவ்வளோ உயரம் பார்க்க முடியாது. வடுகமூர்த்தி, அதாவது வடுகன் என்ற சொல் 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள முகூர்த்தம் தான் வடுகன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் திருமண பத்திரிகை எடுத்து பார்த்தா வடுக்களை ஆசீர்வதிக்க வேணுமா கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு சொல் வரும். இப்போ அது வர்றதில்லை. அந்த வடுகன் என்று சொல்லக்கூடிய சொல் அந்த வயதை குறிக்கக்கூடியது. சுவாமி அந்த குமார பருவத்திலே இங்கே பைரவர் இருக்கிறார். என்ன காரணம், சிவன் இருப்பதனால அங்கே வடுகமூர்த்தி என்று சொல்லக்கூடிய காலபைரவர் இருக்கிறார். இந்த காலபைரவருக்கு பூஜை போனால் தான் சிவனுக்குள்ள பூஜை பூர்த்தி ஆகும். அதே போல் முருகப்பெருமானுக்கு இடும்பன் இருக்கார். ஏன்னா முருகன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் இடும்பன் இருக்கணும். அப்படி தான் அமையணும் அந்த கோயிலுடைய விதி. அப்போ முருகப்பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே
இறுதியாக இடும்பனுக்கு பூஜை செய்வித்து அன்றைய பலன்களை சாமியிடம் ஒப்படைத்து விட்டு சொல்வது இத்திருக்கோயிலுடைய வழக்கம். இது போக சுற்றுப்புறாரங்கள் எடுத்துக்கொண்டால் தட்சிணாமூர்த்தியினுடைய முகூர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த பக்கம் 63 முகூர்த்தம் அமைந்திருக்கிறது. மேற்க பார்த்த நரசிம்மூர்த்தி முகூர்த்தம் அமைந்திருக்கிறது. வடக்க பார்த்த இந்திரனும் பிரம்மாவும் அமைஞ்சிருக்காங்க. தெற்க பார்த்து சண்டிகேஸ்வரர் முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு. நவகிரகங்கள் இருக்குது. காலபைரவர் தெற்க பார்த்துருக்காரு, இடுமன் தெற்க பார்த்துருக்காரு. இதெல்லாம் பரிவார முகூர்த்தங்கள். இங்கே ரெண்டாவது இங்கே 12 மாதமும் திருவிழா உண்டு முருகனுக்கு. சித்திரை மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதம் வைகாசி விசாகம், ரொம்ப பெருங்கொண்ட விசேடம் திருக்கோயிலால் நடத்தப்படக்கூடியது. சுவாமி 10 நாள் வசந்த மண்டபத்தில், இங்கே வசந்த மண்டபம் இருக்குது, அங்கே வள்ளி தீபாவளியுடன் போயிருந்து சுவாமி அருள்பாலித்து வரக்கூடிய ஒரு உற்சவமாகும். அடுத்து வைகாசி மாதம் ஆணி திருமஞ்சனம் உண்டு. இங்கே ஆணி மாதம் சங்காபிஷேகம் முருகனுக்கு சிறப்பு. ஆடி கார்த்திகை, ஆவணி மாதம் வந்து விநாயகர் சதுர்த்தி, அதில் தான் திருவிழா ஆரம்பம். மகாகணபதிக்கு முதல்ல வழிபாடு பண்ணி அதுலேருந்து ஆரம்பம். நவராத்திரி 9 நாளும் அகிலாண்டேஸ்வரி அம்பாளை வச்சு நவராத்திரி மூலவருக்கு விதவிதமான அலங்காரம் பண்ணி இங்கே கொலு வைக்கிற வழக்கம் உண்டு. ஐப்பசியில் மகாகந்த சஷ்டி யாகசால பூஜையோட சுவாமி 6 நாள் காலம்பரை சாயங்காலமும் வீதி உலா வருவார். அதுக்கு அடுத்தாற் போல் வந்து நான் சொன்ன 5ஆம் திருநாள் பஞ்சமி, எந்த திருக்கோயிலையும் பஞ்சமி அன்னைக்கு சுவாமி சூரசம்ஹாரமே கிடையாது. இந்த திருக்கோயில் அமைஞ்சது ஒரு தனி சிறப்பு. நீங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா முருகனுடைய ஸ்தலங்களில் போனாலும் சரி, ஆறுபடை வீடை ஆனாலும் சரி, குண்டூர் ஆனாலும் சரி, பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சஷ்டி அன்னைக்கு தான் சம்ஹாரம். ஆனால் பஞ்சமி திதி சஷ்டிக்கு முதல் நாள் அங்கே அப்படி ஒரு சம்ஹாரம் அமைஞ்சது ரொம்ப ஒரு நம்ம செய்யக்கூடிய தவ பேர். ஒரு முறை வந்து பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் வருஷம் வந்து பார்க்கக்கூடிய, எப்படி சிக்கலில் சுவாமி வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் பண்ணுற ஐதீகமோ அது மாதிரி சுவாமி இங்கே அவருடைய முகூர்த்தமே யுத்த கோலம்தான். மயிலில் வந்து அவர் முழுமையாக உட்காரல, மயிலில் வந்து ஒரு அவசர கோலத்தில் உட்காந்துருக்கார். ஏன்னா சூரியனை வந்து வதம் பண்ணணும், அந்த ஒரு டென்ஷனில் தான் உட்காந்துருக்கார் சுவாமி. வள்ளி தீவான பிற்காலத்தில் பிரதிஷ்டை. ஆக நம்ம சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் ஐப்பசி கார்த்திகையில் திருக்கார்த்திகை சொக்கப்பனை ஏற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வோம். அப்புறம் மார்கழி மாதம் திருவாதிரை மணிவாசனுடைய திருவம்பாவை காப்பு கட்டி செய்கிறது உண்டு. தை மாதம் வந்து பிரம்மோற்சவம், சுவாமி 10 நாள் திருநாள் ஷண்முகர புறப்பாடு, அவ்வளவு முகூர்த்தங்களும் வீதி உலா வரும். அது ஒரு தனி சிறப்பு. ரதம் ஓடும். மாசி முகத்தன்னைக்கு ஒரே நாள் தான் விசேஷம். மதுரைக்காரங்க வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுட்டு போவாங்க. பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் 15 நாள் திருநாள் உண்டு. இதில் சுவாமிக்கு வந்து வள்ளி நாச்சியாரை மலைக்கு அந்த பக்கம் போய் மாலை மாற்றி மறுநாள் திருக்கல்யாணம் பண்ணுறது இங்கே விசேஷம். இங்கே வந்து ஐப்பசி மாதம் தெய்வநாயகி கல்யாணம் ஆகும். சூரனை வதம் பண்ணி உடனே வந்து கல்யாணம் கிடையாது. மற்ற ஸ்தலங்களில் சம்ஹாரம் பண்ண உடனே கல்யாணம், இங்கே அப்படி கிடையாது. முதல் நாள் சூரனை வதம் பண்ணுறது, மறுநாள் படுகளம் பார்க்குறது ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. எதிரிகள் யாராவது மறைஞ்சிருக்காங்களா, அவங்களால ஏதாவது தீமைகள் வருமா அப்படின்னு சுவாமி போய் தனியாக பார்க்குறாரு. யுத்த காலத்தை மறுபடியும் ரெண்டாவது இங்கே சிவாலயம் இருக்குது. சிவாலயம்னா அதுக்குள்ள நிகழ்ச்சிகளையும் இங்கே பெரியவங்க வச்சுருக்காங்க. எப்படின்னா சிவனுக்கு பிரதோஷம் உண்டு, அம்பாளுக்கு பௌர்ண கிரிவலம் உண்டு. அதே மாதிரி நடராஜர் இங்கே உற்சவமூர்த்தியாக இருக்கார். திருவாதிரை 10 நாள் திருநாள் உண்டு. சிவராத்திரி உண்டு. அம்பாள் சுவாமி இருப்பார். நவராத்திரி உண்டு. இது சிவன் சம்மந்தப்பட்ட திருவிழா. முருகன் சம்மந்தப்பட்ட திருவிழா முதல்ல சொல்லிட்டாங்க. சித்திரை மாதத்துலேருந்து 12 மாதம் உள்ள திருவிழா வந்து சிறப்பாக நடக்கும்போது இந்த திருக்கோயில் வந்து கனம் எட்டயபுரம் மன்னர் அவர்களால் திறம்பட நிர்வாகம் செய்து வரப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஐயா கார்த்தீஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே அவர்களாம் இந்த திருக்கோயிலுடைய செயல் அலுவலர். அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த திருக்கோயிலே பலவித கோயிலுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பல செயல்களை செய்து பக்த கோயிலுடைய வருகையை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் திருக்கோயிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த திருக்கோயிலை நாங்கள் எங்களால் எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானை இந்த அருணகிரியார் பாடின ஸ்தலம் இது. அருணகிரியார் 3 பாடல் பாடியிருக்காரு. ஒன்று முறையை மறைத்து திறப்பராடையை என்று சொல்லப்படக்கூடியது, இன்று கோங்கமுலையும் வெளியே வீந்து புலக கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகழ் இங்கே பாடப்பட்டது. அதில் அருணகிரியார் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, எல்லா கோயிலையும் பாடி முடிக்கும் போதே அந்த தலத்தோட சிறப்பை சொல்லி முடிச்சுடுவார். இந்த கோவிலில் அர்த்தஜாம பூஜையான பள்ளியறை பூஜை என்பது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடைபெறுது. பள்ளியறை பூஜை முருகப்பெருமானுக்கு முதன்மையாகவும்
இரண்டாவதாக சிவபெருமானுக்கும் பள்ளியறை பூஜையானது நடைபெறுது. அப்படி ஒரே சமயத்தில் 2 பள்ளியறை பூஜைகளை காண்பது என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு. அடுத்த நாள் விடிய காலையில் சிவபெருமானுக்கு முதல் பூஜையாகவும் முருகப்பெருமானுக்கு 2வது பூஜையாகவும் இங்கே நடைபெறுது. இங்கு சுவாமி சன்னதியின் பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வீணை ஏந்தி சரஸ்வதியும் துர்க்கை அம்மனும் ஒரே தூணில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்குள்ள முருகனின் சிறப்பு என்ன அப்படின்னா, தனது மாமனான தேவேந்திரன் மயிலாக மாறி அந்த மயில் மேலே தான் முருகன் அமர்ந்த நிலையில் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிவர்த்தி அளிக்கும் ஸ்தலமாக இங்குள்ள முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறாரு. அதனால தான் இங்குள்ள முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் தன்மையாக போர்க்குணம் கொண்டவராகவும் அதே நேரத்தில் தட்சிணாமூர்த்தியின் தன்மையாக குருவின் அம்சமாகவும் இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு குருமங்கல ஸ்தலம் என்ற திருப்பெயராக அமைந்திருக்கு. இரத்த சோகை குறைபாடு உள்ளவர்கள், உடல் பலவீனமாக இருப்பவர்கள் இந்த கழுகுமலையில் உள்ள முருக கடவுளான கழுகாச்சல மூர்த்தியை வந்து வழிபட்டால் அந்த தன்மையிலிருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இங்குள்ள முருகனை வழிபடும் பொழுது நம்மளுக்கு தைரிய சக்தியானது அதிகமாகும். எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய முருகன் மற்றும் சிவாலயம். இங்கு முருகன் தான் பிரதானமான தெய்வம். எல்லோரும் ஒருமுறை வந்து இந்த கழுகுமலையில் உள்ள முருகனை வழிபடுங்க. கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோவிலுக்கு செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவிலும், சங்கரன் கோவிலிலிருந்து கோவில்பட்டிக்கு செல்லும் வழியில் 21 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கழுகுமலை முருகன் கோவிலானது அமைந்திருக்கு. மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.